இடத்துல வந்தே ஆகணும். எப்ப பார்த்தாலும் எங்களது கோட்டை உங்களது கோட்டைன்றதை அச்சு காலி பண்ணி வந்து திமுகவோட கோட்டை தான். அந்த பஸ் ஓசி ஓசி சொல்லிட்டு அதுவே கேவலமா இருக்குது. சாவர வரையும் ரெட்டலை தான் போகும். எங்க ஆதரவு எடப்பாடி. டிவி கேக்குதான். டிவி எங்க ஆதரவுக்கு விஜய் தான். எடப்பாடி விஜய்க்கு தான் போடல. மாற்றம் ஒரு மாற்றம் வரட்டும் பார்க்கலாம். நாங்க எப்பவுமே எடப்பாடி விஜய்க்கு தான். விஜய்க்கு தான்ப்பா. பெரம்பூர் தொகுதியில உங்க ஆதரவு யாருக்கு? விஜய்க்கா, ஸ்டாலினுக்கா, எடப்பாடி? விஜய்க்கு தானா? விஜய் இந்த தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கா? இருக்குது. ஆட்சி எப்படி பண்ணிருக்காங்க? டிஎம்கே ஆட்சி எப்படி பண்ணிருக்காங்க? ரெண்டு இது இருந்துச்சு. எழுது 2 டைம் ஏடிஎம்கே டிஎம்கேவா? புதுசா வந்துறாரு. இவருக்கு வந்து என்ன பண்ண போறாரு நம்ம பார்க்கணும். அதனால ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? புதுசா வரவங்களே வரவேற்கிறீங்களா? அப்ப விஜய் தான் இருக்காரு. விஜய் தானா? விஜய் இந்த தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? வெற்றி பெற ஏன்னா டெல்லியில ஒரு மாற்றம் வந்து தெரியுமா? அந்த மாதிரி சென்னைக்கும் தமிழ்நாட்டுக்கும் வரலாம். ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா கூட்டணி தான் வரும். ஏன்னா விஜய் வந்து பெரும்பாலும் வந்துட்டா கூட 3 பேர் பெரும்பாலும் கூட்டணி தான் வைக்கணும். தனிப்பட்ட முறையில கஷ்டம் கொஞ்சம் கஷ்டம். ஆமா. ஆட்சி எப்படி பண்ணிருக்காங்க? டிஎம்கே ஆட்சி நல்லா இப்போ டிஎம்கே ஆட்சி வரைக்கும் ஆரம்ப காலத்துல பண்ணிதான் சூப்பரா வந்துருக்கோம். ஜஸ்ட் 3 இயர்ஸ் 2 இயர்ஸ் ஆரம்பிச்ச உடனே பரவாயில்ல. ஏரியால கவுன்சிலர் இந்த ஏரியால நல்லா பண்ணிருக்காரு. டிஎம்கே லேடி நல்லா பண்ணிருக்காங்க. நாங்க எப்பவுமே எடப்பாடி தான் போடுவோம். எடப்பாடி ரெட்டாலிக்கு தான் நாங்க எப்பவுமே போடுவோம். ஓகே. இந்த தேர்தலில் எதுவும் விஜய்க்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கா? ஸ்டாலின் ஆட்சி எப்படி பண்ணிருக்காங்க? ஆட்சி எப்படி பண்ணிருக்காங்க? அதெல்லாம் வந்து நம்ம எப்பவுமே நாங்க அந்த ரெட்டால வச்சுதான் நாங்க அதேதான் போடுவோம். அதுதான் நான் விஜய்க்கு தான் ஐயா போடுவேன். விஜய்க்கு தான் ஆதரவா? ஆமா. விஜய் இந்த தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா கேள்விப்பாரு ஐயா. இந்த இடத்துல வந்தே ஆகணும். எப்ப பார்த்தாலும் எங்களது கோட்டை உங்களது கோட்டைன்றதை அச்சு காலி பண்ணிடணும். கரெக்டா நான் சொல்றது. நல்லவனுக்கும் வாய்ப்பு கொடு. அவன் அவளை சம்பாதிக்கிறவரு அவரே விட்டுட்டு வரும்போது சம்பாதிச்சவங்களுக்கு ஏன் போடணும்? சம்பாதிக்கிறவங்களுக்கு போட ஐயா. நல்லது செய்யணும்னு நினைச்சு நீ செய்தாலும் உனக்கு ஆதரவு தெரிவிக்கணும். அதான் நல்ல கருத்து. கரெக்டா ஐயா நான் சொல்றது? சரிதான். வெளிக்கிட்டேன் ஐயா. அவர் வந்தாலும் ஒரு வாய்ப்பு மாறுதல் வரட்டும். எங்க ஆதரவுக்கு விஜய் தான். விஜய் தானா? ஆமா, விஜய் தான். விஜய் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவாரா? கண்டிப்பா விஜய் வெற்றி பெறுவாரு. டிஎம்கே எப்படி பண்ணிருக்காங்க? டிஎம்கே அது பேசக்கூடாதுப்பா. நாங்க எங்க தொகுதியில அவர் நிக்கும் போது நாங்க அது பேசக்கூடாது. ஆனா விஜய் தான். ஆதிசாகர் தான். எப்படி பண்ணிருக்காரு? தொகுதியை பொறுத்த வரைக்கும் எப்படி பண்ணிருக்காரு? நல்லா பண்ணிருக்காரு. குறைகள்லாம் ஈஸியா பார்க்கலாம். பார்க்கலாம். குறைகள்லாம் சரி பண்ணிருக்காரா? ஏதாவது குறைகள் இருக்கா? எனக்கு தெரியல. நான் விஜய்க்கு எதிர்பார்க்கிறேன். விஜய் தான் எதிர்பார்க்கறீங்க? ஆமா. ஓகே. உங்க ஆதரவு விஜய்க்கு தான். ஆமா. விஜய் இந்த தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்குது. டிஎம்கே இந்த 5 ஆண்டு ஆட்சி எப்படி பண்ணிருக்காங்க? அவரு என்ன பண்ணிக்கிறாரு? இது வரைக்கும் நம்ம காசே தான் கொடுத்துக்கிறாரு. அவரு நம்ம காசே நம்ம கொடுத்துக்கிறாரு. வேற என்ன செய்யறாரு அவரு? என்ன அந்த பஸ் ஓசி ஓசி சொல்லிட்டு அதுவே கேவலமா இருக்குது நம்மளுக்கு. வேற என்ன நம்மளுக்கு என்ன செய்யறாரு? உதவிகள் கொடுத்திருக்காரு. அதெல்லாம் அது சுத்தமா எங்களுக்கு வரவே இல்ல. நாங்க வாங்கதே இல்ல. குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் சென்றிருக்கீங்களா? வந்து இது வந்து திமுகவோட கோட்டை தான். நாங்களும் திமுக ஓட்ட போடுவோம். அதாவது புதுசா வரவங்க பத்தி நம்ம பேசுறத சொல்றீங்க. பட் இந்த 10 வருடங்கள்ல கொரோனா காலத்துல யார் வேலை செஞ்சா அப்படின்றத பொறுத்து தான் நாங்க பாக்குறோம். ஏன்னா அந்த நாள்ல பாத்தீங்கன்னா எனக்கு நினைவு தெரிஞ்சு கொரோனா காலத்துல வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தோம். அந்த கொரோனா காலத்துல பாத்தீங்கன்னா திமுகவை தவிர எந்த கட்சியும் ஒர்க் பண்ண மாதிரி தெரியல. ஸோ அதனால மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா 2.0ல கண்டிப்பா நல்லா பண்ணுவாருன்ற ஸ்டாலின் சார் நல்லா பண்ணுவாருன்ற ஒரு இது இருக்கு. எப்படி பண்ணிருக்காங்க டிஎம்கே இந்த ஆண்டு ஆட்சி? டிஎம்கே மற்றதை விட இது பெட்டர் தான். நம்ம எப்பவுமே பெட்டர் தான். இது வந்து தமிழ்நாட்டுல இப்போ மக்களுக்காக செஞ்சிருக்காங்க. பிரிட்ஜ் ஆகட்டும், ஏதோ ஆகட்டும், பார்க் ஆகட்டும், ஏதோ ஆகட்டும், எது பார்த்தாலும் ஆரம்பத்துல இருந்து நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னாக்கா டிஎம்கே தான். மற்றது எந்த கட்சியிலுமே இல்ல. நான் ஒரு காலத்துல இருந்தேன், ஏடிஎம்கேலயும் இருந்திருக்கேன். பட் அவங்க எல்லாம் இந்த அளவுலாம் செஞ்சு கிடையாது. அது மேல தப்பா விமர்சனம் வந்தாலும் பரவாயில்ல. எந்த காலத்துல கிடையாது. 100% ஜெயலலிதா காலத்துல கிடையாது. எடப்பாடி தான் வரணுமா? ஓகே. இந்த தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. சரி, ஸ்டாலின் ஆட்சி எப்படி பண்ணிருக்காங்க? இந்த ஆண்டு ஆட்சி எப்படி பண்ணிருக்காங்க? மீடியமா பண்ணிருக்காங்க. ஓகே. உங்க தொகுதியில அடிப்படை வசதி எல்லாம் இருக்கா? பண்ணி கொடுத்துருக்காங்களா ஆளுங்கட்சி எம்எல்ஏ? ஓகே. விஜய் புதுசா அரசியல் களத்துக்கு வந்திருக்காரு. இந்த தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா விஜய்க்கு?
போட்டதான் தெரியும், போட்டதான் தெரியும். சாப்பிட வரையும் ரெட்டலை தான் போடணும். எடப்பாடி தான். ஆமா. ஓகே, டிஎம்கே ஆட்சி எப்படி பண்ணிருக்காங்க இந்த ஆண்டு? 5 வருஷம் எப்படி பண்ணிருக்காங்க? பரவாயில்ல, ஓரளவுக்கு பரவாயில்ல. அவர்களுக்கு பரவாயில்ல. சார் விஜய் இப்ப புதுசா வந்திருக்காரு, வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? சொல்ல முடியாது. அவர் நேரம் நல்லா இருந்தா வந்துருவாரு. அவ்வளவுதான். டிவி கேக்குதா? விஜய் தான். ஆமா, விஜய். விஜய் இந்த தேர்தல் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? எங்க தொகுதியில வெற்றி பெற்றுவார். ஓகேங்க. ஸ்டாலின் ஆட்சி எப்படி இருக்கு இந்த ஆண்டு? நல்லா இருக்கு. விஜய்க்கு தான். விஜய்க்கு தான். விஜய் இந்த தேர்தல் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா. ஓகே, ஸ்டாலின் ஆட்சி எப்படி இருக்கு இந்த ஆண்டு ஆட்சி எப்படி இருக்கு? ரொம்ப வருஷம் இருக்கு. திமுக தான். திமுக தான். ஆதி சாகர் தானா? சரி, எப்படி பண்ணிருக்காங்க உங்க தொகுதியை பொறுத்த வரைக்கும்? எப்படி பண்ணிருக்காங்க? நல்லா பண்றாரா? அந்த மக்களோட குறைகள்லாம் கேக்குறாரா? கேக்குறோம். குறைகள் கேட்டு சரி பண்றாரா? சரி பண்றாரு. விஜய்க்கு தான் நினைக்கிறேன். ஆனா அவர் வந்தாலே ஒரு மாற்றத்துக்காக தான் சொல்றேன். இவங்க அவங்கள எல்லாம் யார் வந்தாலும் எங்களுக்கு ஒண்ணும் இல்ல. கஷ்டப்படுறது, வெயில நின்று கஷ்டப்பட்டு நாங்க சாப்பிடுறோம். ஏதோ எங்களுக்கு ஏதோ குடுக்குறாங்க, அதை வச்சுதான் நாங்க சொல்றோம். கஷ்டத்துக்காக தான், வேற ஒண்ணும் இல்ல. ஆட்சி எப்படி பண்ணிருக்காங்க? டிஎம்கே ஆட்சி எப்படி பண்ணிருக்காங்க? அதை பத்தி எல்லாம் குறை சொல்ல. டிஎம்கே ஆட்சி குறை இல்ல. சரி, அவரு வரணும்னு ஆசைப்படுறாரு விஜய் சாரு. அந்த தம்பி வந்தா நல்லா இருக்கு, எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க. ஏதோ ஒரு ஆசை. அவன் விஜய் தான் போடுவான். எங்க குடும்பமே விஜய் தான். நாங்க 4 பேர், எங்க வீட்டுல 4 ஓட்டு விஜய்க்கு தான் போடல. ஒரு மாற்றம் வரட்டும், பாக்கலாம். அதனால விஜய்க்கு தானா? சரி, ஆட்சி எப்படி இருக்கு? டிஎம்கே ஆட்சி எப்படி பண்ணிருக்காங்க? டிஎம்கே ஆட்சி இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. நல்லா அங்கங்க மண்டபம் கட்டிக்கிறாரு. கலைஞர் மண்டபம் சூப்பரா, கல்யாண மண்டபம், படிப்பு, கல்லூரி எல்லாம் கட்டிக்கிறாரு. அங்கங்க அவரு இல்லாத இந்த எல்லா இதுமே இல்ல அப்படின்னு ஓடி நிக்குது. இதுக்கு அப்புறமா என்ன பண்ண போறாங்க தெரியாது. எங்க ஆதரவு எடப்பாடி தான். ஆமா. இந்த தேர்தலில் இரட்டலை வெற்றி பெறுமா? வெற்றி பெறும் நம்பிக்கை இருக்கு. டிஎம்கே எப்படி பண்ணிருக்காங்க இந்த ஆண்டு ஆட்சி? அவ்வளவு ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணாங்க, அவங்களால முடிஞ்சது. ஆனா இவங்க வந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். யாரு? இரட்டலை. சரி, விஜய் இப்ப புதுசா வந்திருக்காரு, வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா விஜய்க்கு? அவருக்கும் இருக்கும். ஒண்ணும் சொல்ல முடியாது. விஜய்க்கு தானா? விஜய் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. ஓகேண்ணா. டிஎம்கே ஆட்சி எப்படி பண்ணிருக்காங்க? நல்லா பண்ணிருக்காங்களா? என்னென்ன பண்ணிருக்காங்க தொகுதிக்கு? மகளிர் உதவி எல்லாமே பண்ணிருக்காங்க, நல்லா பண்ணிருக்காங்க. ஆனா இருந்தாலும் விஜய் ஒரு வாட்டி வரணும்னு ஆசை. ஒரு மாற்றம் வேணுங்கிறீங்க? மாற்றம் வேணும். திமுக தான். எப்படி பண்ணிருக்காங்க தொகுதியை பொறுத்த வரைக்கும்? நல்லா வீடு கொடுத்துக்கிறாங்க, நல்லா செய்யறாங்க. எல்லா அடிப்படை வசதிகளும் தொகுதிகள் செய்யறாங்க, நல்லா செய்யறாங்க. இதுதான் இந்த போதைங்க, அது ஒண்ணுதான் குறைவா. போதைதான் அதிகம். மத்ததெல்லாம் நல்லா செய்யறாங்க, எந்த குறையும் கிடையாது. எந்த பிரச்சனை இல்லை தொகுதியில. நல்லா செய்யறாங்க. சரி, விஜய் அரசியல் வந்திருக்காரு, பெரம்பலூர்ல இந்த தொகுதியில நிக்கிறாரு, வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? தெரியல, எப்படின்னு தெரியலையே. அதுதான் தெரியலம்மா, தெரியல. ஜனம் பொண்ணு எப்படி மாறும் ஜனம் தெரியல. சரியா, ஜனம் எப்படி அப்படிதான் தெரியல. எடப்பாடி பழனிசாமி தான் இந்த தொகுதியில வெற்றி பெறுவாங்களா? கண்டிப்பா பெறுவார். சரி, ஸ்டாலின் ஆட்சி எப்படி இருக்கு? ஸ்டாலின் ஆட்சி எப்படி இருக்கு? எப்படி இருந்துச்சு? அப்படியே சுமாரா இருந்தது. இந்த வாட்டி யாரு வருவாங்கன்னு தெரியல. விஜய் தான். விஜய் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கானே? அது என்ன தலைமை இளைஞர் இல்ல, புரியல. வாய்ப்பு இருக்க இல்ல. அவர் கட்சி அவருக்கு கூட இல்ல. அவருக்கு தான். நீங்க முழு ஆதரவும் அவருக்கு தான். டிஎம்கே எப்படி பண்ணிருக்காங்க இந்த ஆண்டு ஆட்சி எப்படி பண்ணிருக்காங்க? நல்லா பண்ணிக்கிறேன், தப்பு சொல்லக்கூடாது. அடிப்படை வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்களா இந்த தொகுதி எம்எல்ஏ? யாரு வந்தாலும் சரி, விஜய் வந்தாலும் நல்லதா இருக்கும். மாத்தி வரட்டுமே, ஒரு மாற்றத்துக்காக மாத்தி வந்தா நல்லது தானே. ஆட்சி எப்படி பண்ணிருக்காங்க டிஎம்கே இந்த ஆண்டு? பரவாயில்லைங்கிறீங்களா? அடிப்படை வசதியா செஞ்சு கொடுத்துருக்காங்களா? கொஞ்சம் கவனிக்கிறாங்க இப்போதைக்கு மட்டும். ஆமா, அதுக்கப்புறம் எப்பவும் போலதான் ஒரு மாற்றத்தை கொடுக்கணும். ஆமா, அந்த ஒரு மாற்றம் யாரு? வரட்டும். தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? நம்ம சொல்ல முடியாது, நம்மள மாதிரி எல்லாரும் நினைக்கிறோம். ஆனா உங்க ஆதரவு விஜய்க்குதான். சரி, ஸ்டாலின் எப்படி ஆட்சி பண்ணிருக்காரு இந்த ஆண்டு? அது நம்மளுக்கு எதுவும் தெரியலங்க. நம்ம சாதாரண வியாபாரி தான், அதுல இருக்கிறவங்க அதை சொல்ல முடியும். இந்த தொகுதியில் அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுத்துருக்காரு எம்எல்ஏ, ஆளுநர் எம்எல்ஏ. நமக்கு மார்க்கெட்டுக்கு எந்த ஒரு இதுவும் நம்ம இது பண்ண போறது இல்லைங்க. செய்யறாங்கன்னு சொல்றாங்க, நம்ம கடை விற்கிறோம், அவ்வளவுதான். நமக்கு வேற எதுவும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, ஆனா உங்க ஆதரவு விஜய் தான். விஜய் தான். விஜய் தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா. ஓகே. இப்ப டிஎம்கே இந்த ஆண்டு ஆட்சி எப்படி பண்ணிருக்காங்க?
இந்த ஆண்டு வந்த பிறகு ரொம்ப இந்த கற்பழிப்பு அந்த மாதிரி சம்பவம்லாம் ரொம்ப நடக்கும். பார்ட்டி சேகருக்கு டிஎம்கே தான். ஆமா. எப்படி பண்ணிருக்காரு தொகுதியை பொறுத்த வரைக்கும்? நல்லா பண்ணிருக்காரு. அது பாக்குறாரா தொகுதியில இருக்க பிரச்சனைகள்லாம் வந்து என்ன பிரச்சனை கேட்கறாரா? பாக்குறேன். ஓகே, ஆட்சி எப்படி இருக்கு? டிஎம்கே ஆட்சி எப்படி இருக்கு? விஜய் தான்பா. விஜய் தான். விஜய் தேர்தல் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா ஓட்டு பிடிப்பாரு. ஜெயிக்கிறது கஷ்டம், ஓட்டு பிடிப்பாரு. ஆனா உங்க ஆளு விஜய் தான். விஜய் தான். சோ டிஎம்கே ஆட்சி எப்படி பண்ணிருக்காங்க இந்த ஆண்டு? என்னத்த பண்ணாங்க ஏதோ சொல்ல முடியாது. இது அடிப்படை வசதியில இருக்காது தொகுதியில. பரவாயில்லப்பா, அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. எம்எல்ஏ வந்து பாக்குறாரா? அவர் வரமாட்டாரு, முதல்வர் ஆச்சு. அவர் இந்த சந்தெல்லாம் வரமாட்டாரு. ஆனா அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணிருக்காரு.